பூமி எப்படிமா இருக்க? அந்த அபூர்வா உனக்கு எதுவும் பண்ணல? பூமி, ஹலோ பூமி, லைன்ல இருக்கியா பூமி? ஹலோ. கவலைப்படாதீங்க மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். எப்படியோ அந்த கடவுள் தயவால அங்கிருந்து நான் தப்பிச்சிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கமா. அபூர்வா ஆளுங்களை அனுப்பி என்ன கொல்ல நினைக்கிறான்னு உங்களுக்கு யார் சொன்னது மாமா? வேற யார் சொல்வாமா? அந்த ராட்சசி அபூர்வா தான் சொன்னா. என்னோட கவலை எல்லாம் ஒண்ணுதான் மாமா. அந்த அபூர்வா கேமராவை சுக்கு நூறா உடைச்சிட்டா. நமக்கு இருந்த கடைசி ஆசையும் மொத்தமா அழிச்சிட்டா. பூமி அழாதம்மா, உனக்கு எதுவும் ஆகல, எனக்கு அது போதும். இங்க பாரு, உண்மைய ரொம்ப நாளைக்கு மறக்க முடியாதுமா. ஏதோ ஒரு நாள் வெளியே வரும். அந்த அபூர்வா கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் மாட்டுவாமா. நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போமா. சரிங்க மாமா. மாமா உங்களை நான் திரும்ப பாப்பேன்னு நினைக்கவே இல்லை மாமா. ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து நான் மீண்டு வந்திருக்கேன். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, என்ன நடந்தா எனக்கு என்ன? உனக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? முதல்ல நீ யாரு? Who are you? என்ன ஆச்சு மாமா? எதுவும் பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத. நீதான் நான் உனக்கு தாலி கட்டின பொண்டாட்டின்னு சொல்ற. அதுவே பெரிய பொய்யன்ற. இன்ஃபேக்ட் எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற. இதுதான் உண்மை. ஓஹோ, அப்ப எதுக்காக உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கேன்னு பாக்குறியா? மேடம், நான் ஒன்னும் இந்த வீட்டுல உங்களை தங்க வைக்கல. ஏதோ என் அம்மா ஆசைப்பட்டதுனால தான் நீ இங்க இருக்க. என் அம்மா மனசை நான் எப்பவும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சதுனால தான் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். நாம இந்த வீட்டுல இருக்கோன்ற காமன் ஃபேக்டரை தவிர உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ட் எந்த சம்பந்தமும் இல்லாதப்போ உன் வாழ்க்கையில என்ன நடந்தா எனக்கு என்ன? இங்க பாரு பூமி, அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழலாம். அதே மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழலாம். எப்படி வேணாலும் வாழலாம். யாரு கூட வேணாலும் வாழலாம். ஹலோ கேபி, செத்து போன பாம்பை மறுபடியும் கொல்லாத. என்ன சரச்சந்திரா மச்சான், நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும்னு என்கிட்ட வந்து பேசணும்னு ஏன் நீங்க நினைக்கல?
அவசரப்பட்டு நான் உன்னை கொன்னுட்டேங்கிற குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி வதைக்குது. அதனால தான் உன்னை பார்க்கறதுக்கு என் மனசு ஏத்துக்கல. அது எதுவா இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட பேசணும். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். அப்போ மீரா? மீராவை பத்திலாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. முதல்ல என் தங்கச்சி தான் என்னை தண்டிக்க போறான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி கேபி என்னை தண்டிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா மன்னிக்க முடியாத ஒரு தப்பை நான் செஞ்சு 2 பேரும் தண்டிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். என்ன கேபி இதெல்லாம்? என்ன? உங்க பார்வையில தேவதையா இருக்கிற அந்த அபூர்வா எழுதின அழிவு கதை தான் இது. அது மட்டும் இல்லாம அந்த அபூர்வாவை பத்தி என்ன சொன்னாலும் உங்க காதுல விட போறதில்ல. நீங்க அதை கண்டுக்கவும் மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன இதெல்லாம் கேட்டதுனால சொல்றேன். உங்க பைத்தியக்கார மக இருக்காளே, அதான் அந்த பூமி, உங்க மனசை ஜெயிக்கணும்னு, அவ காதலிச்சவனுடைய மனசையும் பிடிக்கணும்னு இந்த இடத்துக்கு வந்தா. அவ கையில ஒரு சாட்சி கூட இருந்துச்சு. அந்த சாட்சியை மட்டும் நீங்க பார்த்திருந்தா, தங்கச்சி சோபா சந்திரா எப்படி உயிரோட எரிஞ்சு செத்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த அபூர்வாவை உயிரோட எரிச்சு கொன்னு இருப்பீங்க. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பை அந்த அபூர்வா தான் உங்களுக்கு கொடுக்க மாட்டாளே. தப்பிக்கிற விஷயத்துல அந்த அபூர்வா மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. பூமி இங்க வரப்போறான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ரவுடிங்களை இங்க அனுப்பி அந்த ஆதாரங்களையும் சாட்சியும் மொத்தத்தையும் அழிச்சிட்டா. அதோட அவ விடல. உங்க பாச பொண்ணு பூமிய உங்க தேவதை அபூர்வா கொல்ல பார்த்தா. அதனாலதான் இப்ப இந்த கெஸ்ட் ஹவுஸ் இப்படி இருக்கு. அதுவும் இல்லாம செவிடங்காதுல சங்கு ஊதுற மாதிரி இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்லல. உங்களை இங்க வர வச்சது கேள்வி கேட்கறதுக்காக. தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும்னு நினைச்சீங்கல்ல, அந்த யோசனை வரத்துக்கு முன்னாடி பூமியை பத்தி ஒரு நிமிஷம் கூட நீங்க யோசிக்கவே இல்லையா?